டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. ஈவன் யூஎஸில் வாழைத்தண்டு கிடைக்கிறதோ இல்லையோ, வாழைப்பூ இப்போ வர வர நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரெசிபியில் வெறும்னா வாழைப்பூவை மட்டும் போட்டு வடை பண்ண போகிறேன். அதுக்கு 2 ரீசன். ஒன்று, மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டேன்னா வாழைப்பூவோட குவான்டிட்டி கம்மியாயிடும். ரெண்டாவது, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வாழைப்பூவை போட்டேன்னா வாழைப்பூவோட டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர் தெரியாமல் போயிடும். அதனால வெறும்னா வாழைப்பூவை மட்டும் போட்டு இந்த வடையை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ எப்படி ஆயிடுதுன்னு பார்த்துடலாம். இந்த மேலே இருக்கிற இதை எடுத்துட்டோன்னா இந்த ஃப்ளவர்ஸ் இப்படி பிச்சிடலாம். இதில் இங்கே ஒயிட் கலரில் ஒரு பெடல் இருக்கும், இதை எடுத்துடணும். இங்கே ஒன்றுத்துக்கு மட்டும் மேலே ஹெட்டு மாதிரி இருக்கும், இதை நாங்கள் கல்லன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்துட்டு இப்போ இதை சாப் பண்ணிடலாம். வாழைப்பூ ஹேஸ் லாட் ஆஃப் நியூட்ரிஷனல் பெனிஃபிட். இட் இஸ் ஹை இன் ஃபைபர், அயன் அண்ட் விட்டமின் இ. ஆனால் இதை ஆஞ்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் இருக்கும். பட் த பெனிஃபிட்ஸ் அவுட்வே த எஃபர்ட். அதனால 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது இதை ஃபுட்டில் ஆட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இங்கே நான் 1 கப்பு கடலப்பருப்பை நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த வடைக்கு பச்சை மிளகா பட்டை மிளகா 2 ஈக்குவல் ரேஷியோவில் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை பட்டை மிளகா மட்டும் போட்டு அரைக்கலாம். நான் யூஸ்வலாக ஊறப்படும் போதே இந்த மிளகாயும் இதில் போட்டு ஊற வச்சுருவேன். அப்போ அரைப்படும் போது நல்லா அரைப்படும். 1 கப்புக்கு 1 கப்பு வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்கேன். 3 இன்ச்சு இஞ்சியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு. இந்த ரெசிப்பியில் கடலப்பருப்பு முழுசாக அரைக்கக்கூடாது. அதனால் இந்த இஞ்சி பச்சை மிளகாயை முதல்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கடலப்பருப்பை போட்டு நம்ம மிக்சியில் பல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி மிளகாயும் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் இந்த கடலப்பருப்பை நல்லா புழிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். நிறையா போட்டு அரைக்கக்கூடாது. நான் இப்போ ஒரு 2 பொடியை போட்டு லேசாக பல்ஸ் கொடுத்து எடுத்துன்னு வர போகிறேன். அரைச்சது இப்படி இருக்குது. இதில் பார்த்தேன்னா 1-2 அப்படியே முழுசாகவே கடலப்பருப்பு இருக்கும். இப்படி தான் இருக்கணும். இதை பிடிச்சா இந்த மாதிரி வரும். தண்ணியே ஊற்றாமலே இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு பல்ஸ் பண்ணிட்டு வர போகிறேன். இப்போது இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம பசஞ்சிடலாம். வாழைப்பூ, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ண வடை மாவு இது இருக்குது. இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே வடை நல்லா க்ரன்ச்சியாக வரும். நம்ம இப்போ தான் வாழைப்பூ, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடியை உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சுட்டு வடை போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி சாமி நைவேத்தியம் பண்ணலைன்னா சால்ட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வடை போட ஆரம்பிக்கலாம். இங்கே அயன் கடை நல்லா சூடாகிடுது. இப்போ எண்ணெயை ஊற்றி நல்லா சுட வைக்க போகிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதில்ல, மற்றபடி எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். மீடியமில் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுது. இப்படி போட்டு பார்த்தா நல்லா மேலே வந்துடுது. மாவை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை போட ஆரம்பிக்கலாம். இப்போ வடை போடும்போது பக்கத்தில் ஒரு பேசினில் தண்ணி வச்சுக்கோங்க. கையில் இந்த மாதிரி லேசாக தண்ணியை தடவிட்டு வடை மாவை எடுத்து நல்லா இப்படி அழுத்தி ரவுண்ட் பண்ணி இதில் ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும். போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இது மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். இது ஹையில் வச்சுட்டா கருத்து போகுமே வழியே க்ரன்ச்சியாக வராது. இது ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே ஒரு தடவை ஃப்ளிப் பண்ணால் போதும். இப்போ இந்த வடையை பார்த்தா இது நல்லா ரெடியாக எடுத்து ஓசையெல்லாம் அடங்கி எடுத்து இதை இப்போ எடுத்துடலாம். நம்ம கோல்டன் க்ரன்ச்சி வாழைப்பூ வடை பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுது. இதை நான் இப்போ உடச்சி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும்.
இந்த வடையை இந்த மாதிரி சின்ன சைஸில் போட்டுக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னா அது உதிர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு உதிர்ந்ததுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் கடல மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வடை போட ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன ப்ரப்போர்ஷன், ஒரு கப்பு கடலப்பருப்பு, ஒரு கப்பு வாழைப்பூக்கு 12 to 15 வடை வரும். It will take about 8 to 10 minutes to fry in the medium flame. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.